சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களிடம் பேசி வருவதை நேரலையில் சட்ட ரீதியாக அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய வேண்டுகோள் நிலைப்பாடு. ஏங்க முடிவெடுத்து ஓட்டு போடுறது நீங்க உங்க சௌரியத்துக்கு நாங்க முடிவெடுக்கணும் அவசியம் இல்லைங்க. 11 என்ன காலதாமதம்? 11 மணிக்கு சட்டசபை கூடுது, 11 மணிக்கு தானே ஓட்டு போடணும். அதுல என்ன காலதாமதம்? 12 மணிக்கு முடிவெடுத்தாங்க. 11 மணிக்கு 9 மணிக்கு முடிவெடுத்து சொல்லியாச்சு. சட்டமன்ற உறுப்பினர்லாம் உள்ள போய் 10 மணிக்கே உள்ள போயிட்டாங்க. 11 மணிக்கு வாக்கெடுப்பு. அதுல என்ன காலதாமதம்? அதாங்க என்ன என்ன கேக்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாங்க இருந்தாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க, அங்க வலியுறுத்தினாங்க. அங்க நடைபெற்ற செயல்ல வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க? அது நேற்று வந்து சட்டமன்றத்துக்குள்ள என்ன செய்யணுமோ அந்த சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்க உள்ள போனாங்க. வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு உண்ணாவிரதம் இருந்து கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் அவர்களை சென்று சந்திக்க சொன்னேன், சந்தித்திருக்கிறார்கள் நேற்றைய வரைக்கும். அதுதான் இப்ப இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறத நாங்க யோசிச்சு என்ன முடிவு பண்றோமோ உங்களுக்கு சொல்றோம். ஆமா, எங்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணுமா அல்லது ஓபன் வாக்கெடுப்பு நடத்தணுமா அப்படிங்கிறது வாக்கெடுப்பு முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் சார்பில் என்ன கருத்து சொன்னாங்க? உள்ள ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் தான் காங்கிரஸ் சார்பில் உள்ளே வலியுறுத்தப்பட்டது. அப்ப இப்ப நான் சொல்ற கருத்து வாக்கெடுப்பு முடிஞ்சு போச்சு. எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்களுடைய கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டாரு. அதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. அது சரிங்கிறதுனால தான் கேட்டாரு. அது சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் என்ன உள்ள கேட்டாரு, ரகசிய வாக்கெடுப்பு தான் கேட்டாரு. அதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. அது என்ன? இப்ப நான் துணை சபையாளர் இல்ல, தமிழ் நான் துணை சபையாளர் இருக்கிற போது நான் என்ன பண்ணேன் ஏது பண்றேன் பண்ணது அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இப்ப காங்கிரஸ் தலைவரா என்னுடைய கருத்து இன்றைய சூழ்நிலை என்னங்கிறதா முக்கியமே தவிர 35 வருஷத்துக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி துணை சபையாளர் இருந்த கருத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனபால் வந்து தன்னோட பேட்டியில வந்து ஒரு சமுதாயத்தை வந்து தாக்கப்பட்டதா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நோக்கி. சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா இது சம்பந்தமா? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சொல்றேன், ஒரு நிமிஷம். இது சம்பந்தமாக இன்னும் சில கருத்துக்கள் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. உடனடியாக தமிழ்நாடு முழுதும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 40,000 கோடி நிவாரணத் தொகை வேணும்னு கேட்டாரு. உடனடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் வறட்சியை போக்குவதற்கு, வேலைவாய்ப்புகள் வருவதற்கு உரிய நிதியை ஒதுக்க வேண்டும். ஆளுநர் அவர்களும் இப்போது இருக்கிற பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பிரதமரை சந்தித்து வறட்சி நிவாரண நிதி பெற வேண்டும். ஏற்கனவே வார்தா புயலுக்குரிய நிதியும் வரவில்லை, அதையும் கேட்டு பெற வேண்டும். 1. 2, இந்த நீட் தேர்வின் மூலமாக ஏறக்குறைய 8 லட்சம் ஏழை எளிய ஆதி திராவிட நடுத்தர பின்தங்கிய மிக பின்தங்கிய மக்கள் பொதுவாக கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில். ஏற்கனவே இந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டும் ஜனாதிபதி அவர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கையை உடனே திரு ஆளுநர் அவர்களும் கவர்னர் அவர்களும் இங்கு இருக்கிற முதலமைச்சர்களும் சென்று அதற்கான ஆணையை பெறுவதில் உடனடியாக அவசரம் காட்ட வேண்டும். நானும் காங்கிரஸ் சார்பிலே நீட் தேர்வு குறித்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு உடனடியாக அங்கீகாரம் தர வேண்டும் என்று மத்திய அரசையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்திலே பேராவூரணி போன்ற பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆலங்குடி போன்ற பகுதி, இந்த பகுதிகளிலே மீத்தேனுடைய மறு வடிவமாக இருக்கிற ஹைட்ரோ கார்பன் அங்கே எடுக்கப்பட இருக்கிறது. இதற்காக முயற்சிக்கிற போது பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருமக்களும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பால்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது.
தஞ்சை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் கொதித்தெழுந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், இல்லை என்றால் மக்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும். புதுக்கோட்டை பகுதியில் நடைபெறுகிற இந்த முயற்சியை கண்டித்து காங்கிரஸ் சார்பிலே மக்களை சேர்த்து அறப்போராட்டம் நடத்தப்படும். உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இது மோசமான, பண்பாடற்ற, கலாச்சாரத்திற்கு விரோதமான, தவறான, இழிவான இந்த செயல்களிலே ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இதுபோன்று இந்த வன்முறைகளில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் எதிர்காலத்தில் ஆதிதிராவிட பெண்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, அது சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சாதாரண பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள், அட்டூழியங்கள் நிறுத்தப்படுகிற விதத்தில் காவல்துறை கவனமாக இருந்து துரிதமாகவும் வேகமாகவும் செயல்பட வேண்டும். தயவுதாட்சண்யமின்றி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த தனது கருத்தை பதிவு செய்தார். மேலும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வர்தா மற்றும் வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்த காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு செய்திகளை அவர் கூறியிருக்கிறார். இதன் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.